ஏஐ அப்படிங்கிற தொழில்நுட்பம் இப்போ ரொம்பவே பாப்புலர் ஆயிடுச்சு. நிறைய இடங்கள்ல அது வந்து ரொம்ப வரவேற்பையும், சில இடங்கள்ல அது ரொம்ப பயத்தையும், எதிர்ப்பையும் வந்து பெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஏஐ அப்படிங்கிறது நிறைய பேருடைய வேலையும் சரி, லைஃபையும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் மாற்றிட்டு இருக்கு. அதே சமயம் வேலை வாய்ப்புகள் போயிருமோ, இது வந்து இப்படி டேக் ஓவர் பண்ணிடுமோ, இதனால ஏதாவது ஆபத்துகள் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல பயந்துகிட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு டெக்னாலஜி வருது, இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படிங்கும்போது எப்பயுமே பயம் வந்து நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்படி தான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர், இன்டர்நெட் இதெல்லாம் வந்தப்போ கூட இனிமேட்டு இதெல்லாம் இப்படி ஆகிடும், இந்த மாதிரி ஆபத்துகள் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதில் சில ஆபத்துகள் வரவும் செஞ்சிருக்கு. பட் அதை நம்ம அவுட் ஸ்மார்ட் பண்ணி ஆஸ் ஹியூமன்ஸ் நம்ம வந்து ப்ராக்ரஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்கோம். அதில் எந்த ஒரு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்லையுமே அதில் எவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கோ அதே மாதிரி அது ஆபத்துகளும் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், யார் கையில் அது போகுது, அவங்க அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. எந்த ஒரு டெக்னாலஜியும் கண்டுபிடிப்பையுமே நம்ம ரொம்ப ஆபத்தான விதங்கள்லையும் பேடான விதங்கள்லையும் யூஸ் பண்ணலாம். இல்லை அதை நமக்கு நல்ல விதமாக, சாதகமான விதமாக, நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஏஐ. இப்போ ஏஐ மூலயமா நிறைய பேர் மத்தியில் ஒரு பதட்டமும் இருக்குது. ஐயோ ஏஐ வந்ததுனால என்னுடைய வேலை போயிடுமா, நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி படிப்புகள்லாம் படித்தா நமக்கு வந்து ஃபியூச்சரில் இனிமேட்லாம் வேலை இருக்காது போல், எல்லாத்தையும் ஏஐ பார்த்துக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர். இன்னொரு தரப்பினர் ஏஐ அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி, அது வந்து நமக்காக வேலை செய்ய வச்சு நம்ம கூட பழக்கி வச்சுக்கணும், நம்மளுடைய லைஃப்பை ஈஸியாக்கிறதுக்கு, நம்மளுடைய வேலையை ஈஸியாக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஏஐயில் நீங்கள் உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி படிப்புகள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு இன்னொரு தரப்பினர் சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துலையுமே உண்மையும் இருக்குது. ஸோ அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்து நமக்குலாம் சரியாக புரியல. பட் பணக்காரர்களுடைய லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து கொஞ்சம் வேற லெவல். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மல்டி மில்லியனர்ஸ் அண்ட் முக்கியமாக சில சயின்டிஃபிக் அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் அத்தாரிட்டேட்டிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள், இவங்களுடைய லைஃப் அண்ட் இவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து ஏஐ எப்படியெல்லாம் வந்து பாதிக்குது, அவங்க வந்து எப்படியெல்லாம் ஏஐயை அவங்களுடைய லைஃபுக்கும் சரி, அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் சரி, அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் எப்படி ஏஐ வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஏஐயில் ஏஐ பவர்ட் ஹோம்ஸ். அதாவது அவங்களுடைய வீடுகள்லேயே வந்து ஏஐ டெக்னாலஜி நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து மிடில் கிளாஸ் அண்ட் மீடியாக்கர் ரிச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருடைய வீடுகள்லையுமே பாப்புலராக இருக்கக்கூடிய சில விஷயங்களில் ஒன்று வந்து இந்த அலெக்சா அண்ட் இந்த மாதிரி வீட்டு வேலைகள் செய்யக்கூடிய சில சின்ன சின்ன ரோபோக்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோ அப்படின் போது நம்ம ஒரு மனுஷ வடிவில் வந்து ஒருத்தவங்க வீட்டை மாப் பண்ணுறாங்க, குக் பண்ணுறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு யோசிக்கிறதுலாம் இன்னும் நம்ம வீடுகள்லாம் வரலை. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாப்பிங் பண்ணுற டெக்னாலஜி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளீனிங் டெக்னாலஜி அண்ட் குக்கிங் டெக்னாலஜி இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அப்ளையன்சஸ் நம்ம வீடுகள்லையும் இருக்குது. வாய்ஸ் ஆக்டிவேட்டடாக யூஸ் பண்ணுறது, இல்லை ஏஐ வச்சு ஆட்டோமேட்டடாக வந்து சில விஷயங்களை செய்ய வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் பணக்காரர்களுடைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்கிரேடடாக இந்த சிஸ்டம்ஸை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வீடு ஃபுல்லாகவே வந்து ஒரு சின்ன ஏஐ கண்ட்ரோல் வச்சு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டடாக அவங்களுடைய கம்ப்ளீட் வீட்டுடைய டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவங்க ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு உதாரணம். அடுத்தது ஒரு நாளில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து த்ரூ அவுட் த டே அவங்க பண்ணக்கூடிய வெவ்வேறு ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய பர்சனல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், இல்லை ஒர்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், இது எல்லாத்துலேயுமே அவங்க ஏஐயை இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. இது நம்மளும் ஒரு விதத்தில் நம்மளும் வந்து செய்யக்கூடிய விஷயம் தான். இப்போ வந்து கூகுள் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நமக்கு இன்னைக்கு வந்து என்னெல்லாம், இன்னைக்கு வெதர் எப்படி இருக்குது, நான் வந்து கிளம்ப போகிறேன், இன்னைக்கு வெதர் எப்படி இருக்குது, இன்னைக்கு இந்த ஏரியாவுக்கு நான் ட்ராவல் பண்ண போகிறேன், அங்கே டிராஃபிக் வந்து எப்படி இருக்குது, இன்னைக்கு வந்து என்னென்ன முக்கியமான விஷயங்கள் வேர்ல்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்சால்டேட் பண்ணி நமக்கு சொல்கிற மாதிரி ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் நம்ம எல்லாருமே வந்து ஃபோனில் வச்சுருப்போம். பட் பணக்காரர்களுடைய லைஃப்பில் இது வந்து கொஞ்சம் அதிகமான லெவலில் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான அஜெண்டாஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, இப்போ அடுத்த வாரத்துக்கு என்னுடைய லைஃப்பை வந்து நான் எப்படி ப்ரோக்ராம் பண்ணிக்கணும், அடுத்த வாரத்தில் நான் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யணும், எனக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, அப்போது இந்த வீக்கில் அந்தந்த ஆக்டிவிட்டீஸை நான் எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணி ஆப்டிமலாக வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணலாம், இப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு அவங்க ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு ஃபுல்லாக எப்படி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வாய்ஸ் ஆக்டிவேட்டட் சிஸ்டம்ஸ் அண்ட் லைட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க. அண்ட் இன்னும் ஒரு படி மேலே போய் ரொம்ப முக்கியமாக செக்யூரிட்டி சிஸ்டம்ஸை ஏஐல அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டடாக நிறைய விஷயங்களை டிடெக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் அவங்க வீடுகளில் இருக்கும். வீட்டை சுற்றிலும் 360 டிகிரிஸ்க்கு எப்பயுமே 24/7 கண்காணிச்சிட்டு இருக்கிற மாதிரி ட்ரோன் கேமராஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபேஸ் ரெகக்னிஷன், ஃபிங்கர் பிரிண்ட் லாக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண விஷயங்களா இருந்தாலும் இந்த மாதிரி டெக்னாலஜிஸையும் சேர்த்து கம்பைன் பண்ணி அவங்களுடைய செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் செக்யூரிட்டியை நம்மளோட பேங்க் லாக்கரில் மட்டும் தான் யோசிப்போம். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வீடுகளையே வந்து அந்த மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம்ஸை நிறைய இடங்களில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஏஐ பணக்காரங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ஆல்ரெடி வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோடைய பிஹேவியர் அண்ட் அதோடைய ட்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸை
அப்படியே பிளைண்ட் ஃபோல்டடாக பணக்காரங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த டெக்னாலஜிஸோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க பிகாஸ் தே கேன் அஃபோர்ட் தட். ஸோ அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான கோடிங் எழுதப்பட்ட ஏஐ டெக்னாலஜிஸ் இதுக்கு வேலை செய்யும். ஸ்டாக் மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன்ஸ் அவங்களே வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய ஓன் பர்பஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜிஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டட் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் டெக்னாலஜியும் ஏஐ யூஸ் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து நம்மள மாதிரி உட்காந்து நாள் ஃபுல்லாக சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டடாக ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் அவங்க பண்ணுவாங்க. ஆஃப்கோர்ஸ் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்களும் அதையும் வந்து அவங்க டேரெக்டாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஸ்டில் அந்த மேனேஜர்ஸும் இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அண்ட் பர்சனலைஸ் சஜஷன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையுமே ஏஐ மூலியமா பண்ணி அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரொம்ப பாதுகாப்பாகவும் ஆப்டிமலாகவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஏஐ பவர்ட் டிரைவிங் சிஸ்டம்ஸ். இந்த மாதிரி டிரைவிங் சிஸ்டம்ஸ் இப்போ அஃபோர்டபுள் ரேட்ஸ்லேயே இருக்கக்கூடிய கார்ஸ்லேயே வந்து வந்துருச்சு. காருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏஐ டெக்னாலஜி வந்து எப்படின்னா சவுண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது, டிராஃபிக் அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நமக்கு சஜஸ்ட் பண்ணுறது, ஏஐ பவர்ட் பார்க்கிங் வரைக்கும் இப்போ அஃபோர்டபுள் கார்ஸ்லேயே வந்துருச்சு. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணக்காரங்களுடைய வீட்டில் இது வந்து பல மடங்கு அதிகமான எஃபர்ட்ஸோட கிரியேட் பண்ணப்பட்டு இருக்கும். ஸோ ஆட்டோ பைலட் கார்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எலான் மஸ்கோட டெஸ்லா கார் இஸ் an example. ஆட்டோமேட்டட் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கார்ஸ், ஏஐ டெக்னாலஜியோட டிரைவ் பண்ணப்படக்கூடிய கார்ஸ் வந்து இருக்கு. ரியல் டைம் டேட்டா ப்ராசஸிங் பண்ணி டிராஃபிக் எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, கிளைமேட் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, இன்னைக்கு டிராவல் பண்ண போற இடத்துல என்னென்ன மாதிரி அசம்பாவிதங்கள் நம்ம பார்க்கலாம், என்னென்ன மாதிரி ரூட்ஸ் வந்து அந்த ரூட்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பெஸ்ட்டான ரூட்டை உங்களுக்கு சஜஸ்ட் பண்றதுல இருந்து அந்த ரூட்ல உங்களை கூட்டிட்டு போறதுல இருந்து காருக்குள்ள உங்களை கம்ஃபர்டபுளா வச்சுக்கிற வரைக்கும் எல்லா விதமான டெக்னாலஜிஸும் எக்யூப்டா இருக்கும் இந்த மாதிரி ஏஐ ட்ரிவன் சிஸ்டம்ஸ். அண்ட் பணக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து டெசிஷன் மேக்கிங். நம்ம வந்து பார்த்தா டெசிஷன் மேக்கிங்ல நிறைய டைம் எடுப்போம் பிகாஸ் வி ஹேவ் டூ மெனி ஆப்ஷன்ஸ். அவங்களுக்கு டூ மெனி ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. ஆனால் அவங்க வந்து டெசிஷன் மேக்கிங்ல ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப தங்களை குழப்பிக்கவும் மாட்டாங்க. அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து தே வில் பி அசிஸ்டட் வித் சோ மெனி ஆப்ஷன்ஸ். அதாவது நிறைய பேர்கிட்ட, நிறைய வல்லுநர்கள்கிட்ட, எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து கிடைக்கும். அவங்களுடைய லெவல்ல அவங்கள மாதிரியே யோசிக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயம்னாலும் ஏகப்பட்ட இன்புட்ஸ் கிடைக்கும். இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு கிடைக்கும். அதனால அது பிசினஸாக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி, they will have lot of inputs in the right direction to help them in the right direction. அப்படி இருக்கும்போது இந்த இன்புட்ஸை கன்சாலிடேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால அவங்க இதுக்கும் ஏஐ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேருந்து வரக்கூடிய இன்புட்ஸை ஏஐயில் ஃபீட் பண்ணி ஏஐ மூலியமாகவே அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன, இப்போ வந்து இப்படி ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன், இதில் நான் என்ன பண்ணணும், இதோட பெஸ்ட் டெசிஷன் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக அவங்களுடைய மூளையை ரொம்ப கசக்காமல் அண்ட் ரொம்ப டைம் எடுத்துக்காமல் அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காமல் ஓவர் திங்க் பண்ணாமல் கண்டிப்பாக ஈஸியாக வந்து எடுத்துருவாங்க. பட் கண்மூடித்தனமாக எடுக்க மாட்டாங்க. டெஃபினட்டாக அதில் ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கும். பட் ஸ்டில் அவங்களுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக அமையும். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம நிறைய பேர் வந்து ஏஐயை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சில பேர் வந்து அதை கம்ஃபர்ட்டுக்காக பார்ப்போம், சில பேர் அது மேலே ஒரு பயம் கொள்வோம். பட் எல்லாத்தையும் தாண்டி பணக்காரங்க நம்மளை விட எப்பயுமே பல ஸ்டெப்ஸ் அஹெட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம இங்கே ஏஐ வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க இதே சமயத்தில் பணக்காரர்கள் வந்து ஆல்ரெடி they have started using a lot of AI technology. அவங்களுடைய பர்சனல் லைஃப், பிஸ்னஸ் லைஃப் எல்லாத்துலேயுமே வந்து ஏஐ they are putting it to the best use. ஸோ ஏஐ அப்படிங்கிறத ஒரு வேலைக்காரன் மாதிரியும் யூஸ் பண்ணலாம், ஒரு கம்பேனியன் மாதிரி யூஸ் பண்ணலாம், நமக்கு மேலே போய் ஒரு அட்வைசர் மாதிரியும் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஐ அப்படிங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஏஐயில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அஃப்கோர்ஸ் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸும் உண்டு தான், பட் ஸ்டில் அதுக்கு இன்னும் நிறைய ஸ்கோப் இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னைக்கு வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.